ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருகன் இட்லி கடை ஸ்பெஷல் சட்னி. அது செய்யலாம் வாங்க. ஒரு இருப்பு சட்டி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான். 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1.5 ஸ்பூன் உருட்டு பருப்பு, 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு, அதையும் தோல் சீவி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, வத்தல் 3, அதையும் அதே எண்ணெயிலே அதே இதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வதக்குங்க. ஒரு 3-4 தக்காளி, சின்னதாக இருந்தது, நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சைஸ் பார்த்துக்கோங்க. வதக்கிட்டு அது தேவையான அளவுக்கு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு, ஒரு சின்ன துண்டு புளி அதையும் வதக்கிட்டு, ஒரு கைக்கு ஒரு குத்து மல்லி இலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அந்த தண்டோடையே போட்டுக்கலாம் நம்ம, அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வதக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட வேண்டியதான். 1-2 அரைச்சி தழுசம் பண்ணி போட்டோம், சட்னி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.